வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்எஸ்எஸ் விலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய கண்டென்ட் நம்ம ரோஸ் செடிகளுக்கு எப்படி உரம் கொடுத்தா நல்லா வளரும் அப்படின்றதும், அந்த ரோஸ் செடிகளுக்கு இடையில் மண்களுக்கு இடையே மண்புழுக்கள் எவ்வளோ இருந்தால் பயன் தரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி மண்புழுவோட நன்மைகள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எல்லா ரோஸ் செடிகளும் எல்லா செடிகளுமே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு நல்லா ஏர் கண்டிஷன் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிறணும். மண்புழுக்களோட பெருக்கம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த செடிகள் நல்ல செழிப்பாக இருக்கும், பூக்களும் நிறையா பூக்கும். இப்போ மண்புழு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பயன் தரும் ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். மண்புழுக்கள் இப்போ உலகத்திலே 3000 வகை இருக்கான். அந்த 3000த்தில் இந்தியாவில் 384 வகை இருக்கான். அதில் 6 வகை மட்டும்தான் நம்ம மண்புழுக்கள் உரம் தயாரிக்கலாம். மண்புழுக்களை நம்ம பயன்படுத்தினால் மண் வளம் பெருகும், காற்றோட்டம் அப்புறம் நீரை உறிஞ்சி வைக்கக்கூடிய ஒரு திறன் மேம்படும். மண்புழுக்கள் உரத்தை நம்ம தருவதனால அதில் நிறையா சத்துக்கள் கிடைக்கும். இப்போ நம்ம தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மாதிரி எல்லாமே இதில் அடங்கும். இரும்பு, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, துத்தநாகம், கால்சியம் எல்லா சத்துக்களும் இதில் மண்புழுக்களில் இருக்குது. இதனால் நம்ம பயிர்கள் வளரக்கூடிய பொருட்கள் அடங்கும். இப்போ எல்லா செடியிலையுமே நான் படத்தில் காட்டினேன். நம்ம மண்ணை தோண்ட தோண்ட அவ்வளவு மண்புழுக்கள் இருக்குது. அதனால் இயற்கையான முறையில் நம்ம உணவுப் பொருட்களை இதில் விளைவித்து பூக்களை விளைவித்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.